ஆடாய மச்சி வாழைக்காய் பஜ்ஜி உடம்ப பிச்சி போட்டுடுவேன் பஜ்ஜி. ஆடாய மச்சி வாழைக்காய் பஜ்ஜி உடம்ப பிச்சி போட்டுடுவேன் பஜ்ஜி. ஃபஸ்ட்டு அந்த பச்சை கலர் தோல் இல்லாமல் சீவணும். ஏன்னா பச்சை கலர் தோல் இருந்தால் வயிற்று வலிக்கும், குழந்தைங்கள்லாம் சாப்பிடையில வயிறு வலிக்கும். அதனால் அந்த பச்சை கலர் தோல் இல்லாமல் நம்ம சீவி எடுத்து வச்சுக்கணும். நான் இப்போ முழுசாக சீவிட்டேன். ஷேப் வேணுனாலும் ரவுண்டு ஷேப் போட்டுக்கலாம், நீட்டை ஷேப் வேணுனாலும் நீட்டை ஷேப் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸில் வாழைக்காய் ஒன்று எடுத்துக்குங்க. கடலை மாவு 100 கிராம். அடுத்தது மைதா மாவு 50 கிராம். மைதா மாவு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி கடலை மாவு இன்னும் கொஞ்சம் நம்ம வேணால் சேர்த்து போட்டுக்கலாம். நான் சோடா உப்பு 1/2 ஸ்பூன் போடுறேன். உப்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணுன்னா கூட தேவைக்கேற்ப மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 3/4 லிட்டர் எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம பஜ்ஜி செய்யலாம் வாங்க. கடலை மாவு 100 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்தது மைதா மாவு 50 கிராம் எடுத்திருக்கேன். சோடா உப்பு 1 துளி, உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்குங்க. ஏன்னா உப்பு ஒரு இடத்துல நின்று கட்டியாகி, அதுக்காக நான் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கிறேன். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும். நிறையா தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சிங்கன்னா அது சரியாக வராது. ஒன்றா தண்ணி அதிகமாக போயிடும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டம் இருக்காது. கரெக்டான பதத்தில் மாவு கரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. அடுத்தது நம்ம பஜ்ஜி செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வானிலையில் வச்சு வானலி சூடு ஆனதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். இப்போ வானலி சூடாயிடுச்சு. இப்போ நான் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ நான் எண்ணெய் ஒரு 3/4 லிட்டருக்கிட்ட ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுக்கிற வாழைக்காயை இந்த மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் நல்லா தடவி எடுத்துக்குங்க. ஏன்னா ஒரு பக்கம் மாவு ஓட்டலைனாலும் நல்லா இருக்காது. இப்போ முன்னாடி பின்னாடி தட்டி அந்த எண்ணெய்க்குள்ளே போடணும். பார்த்துக்கங்க, இந்த மாதிரி தான் பண்ணணும். முன்னாடியும் பின்னாடியும் நல்லா மாவு நல்லா இதாகணும். நான் ரவுண்டு ஷேஃபும் போட்டிருக்கிறேன், நீல ஷேஃபும் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைக்காயை. இப்போ நான் ரவுண்டு ஷேஃபும் போட்டிருக்கிறனால இப்போ ரவுண்டு ஷேஃபும் பார்த்திங்களா அந்த மாதிரி கரெக்டாக மாவில் ஃப்ரண்ட்டு பேக்கு 2 சைடுமே நல்லா எடுத்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா நல்லா உப்பி எந்திரிச்சு வரும். சோடா உப்பு அதிகமாக போட்டால் இந்த மாதிரி உப்பு அது அளவாக போட்டால் மட்டும்தான், அந்த 1.5 டீஸ்பூனுங்கிறது அவ்வளோ கம்மியாக போட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த அளவுக்கு உப்பி எந்திரிச்சு வரும். எண்ணெய் ஒரு துளியும் கூட இழுக்காது. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட இழுத்துருக்கல. பஜ்ஜி நல்லா வெந்துடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். நல்லா இப்போ பஜ்ஜி நல்லா வெந்துடுச்சு. நம்ம எடுத்துட்டோம். சூடான சுவையான வாழைக்காய் பஜ்ஜி தயார்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அமுத்துங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுத்துங்க. ஆளையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சமையல் வீடியோ நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள்.